ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பங்குனி உத்திரம் இல்லையா, ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போகிறோம் சாமி கும்பிட. வீட்டிலேருந்து நானும் அப்பாவும் மட்டும். நெத்திக்கு வரானப்பா, நெத்திவிக்கும் தூக்கிக்கிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு பாருங்கள். இந்த பையனை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு வளைகாப்பு வீடியோ போட்டோம் இல்லையா, அப்பா அந்த பையன்தான். குழந்த பிறந்து பையன், அவங்க அன்னைக்கு வந்து பையன் வளைகாப்பு வீடியோ போட்டோம். இந்தமாரி எங்கள் பெரியப்பா பையன் வீட்டில் வளைகாப்புன்னு அவங்களுக்கு நல்லபடியாகி பையன் பிறந்திருக்கான். இன்றைக்கி பங்குனி உத்திரம் அதுவும் நம்ம ஊரில் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். அதனால் பெரியமாவும் அண்ணியும் வந்திருக்காங்க பையனை தூக்கிக்கிட்டு. வணக்கம் சொல்லுப்பா. பேர் வந்து ஹர்திக். ஹர்திக்னு ஒரு கிரிக்கெட் பிளேயரு, அவங்க நேம் வச்சுருக்காங்க. பையன் வந்து அவ்வளோ சுல்லாப்பாக இருக்கான். இந்த தனியாலாம் தூக்கி வச்சா அழுவாங்களா, அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமே நானே தூக்குறேன். அழுவாமல் அவன் பாட்டும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்படி சைட்லலாம் எங்கேயும் பார்த்துக்கிட்டு நல்லா ஜிகுன்னு காற்று வருதோ அதை பார்த்துட்ருக்கான். ஸோ என்கிட்ட வந்து அழுவாது எந்த பிள்ளைங்களும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பையனை வீட்டில் கொடுத்துட்டு நானும் அப்பாவும் சாமி கும்பிட போகிறோம். வாங்க, அது எந்த இடம்னு பார்க்கலாம். போகலாமா? நம்ம நெத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பையன் வந்ததுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். யாரோ ஒரு பாப்பா வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விளையாடலாம் மாட்டான். ஆனால் தூரத்துலேருந்து நின்று இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கான். யாருப்பா அங்கே வா, நெத்திக்குங்க வா. பாப்பா யார்? இது யார்? ஊருக்கு போகணுமே. சரி, இந்தா போகலாம். அவன் சாமி கும்பிட்றதுக்கு தாங்க நிறையா இருக்கான். இந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே அங்கேயே நிற்கிறான். தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கிறான். போகலாமாப்பா? இந்த பையனை தூக்கி கூடாங்க. தூக்கு போ, தாத்தாட்ட போ. சித்தப்பா கிட்ட வரமாட்டுது. இங்கோ அவனை ஒரு ஃபோட்டோ எடுப்பான், நின்னுப்பா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே வந்து இந்த பையிலையும், கொஞ்சம் தண்ணியும், சுடு தண்ணியாப்பா, பச்சை தண்ணி, தயிர், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறோம். ஏன்னா காரில் போக போகிறேங்கிறானே. காரில் இல்லை, கார்லாம் ஓட்ட தெரிஞ்சால் தான் எடுக்கலாம். நம்ம வந்து வண்டியில் போக போகிறோம், பைக்கில். வண்டியில் போவோம். ஸோ வந்து அப்பாவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்ம வாங்கினோம் இல்லையா கார், இது ஏன்டா இப்படி நிறுத்தி கிடக்குது, இதுக்கு ஒரு கவர் ஒன்று ஆர்டர் போடுன்னு சொல்லிவிட்டு அது வர வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மேலே க்ரீன் ஹவுஸ் ஆரம்பிக்கிறோம்னு கவர் ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த கவர் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்ததை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அழகாக கவர் போலேங்க சூப்பராக, நம்ம கவர்னால் கூட இப்படி இருக்காது போல், அழகாக கவர் வர வரையும் இப்படி போட்டு வச்சுக்குவோம். ஒரு தூசு படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்காரு. புழுதி அடிச்சு போய் ரோட்டில் தான் வண்டி அடிச்சு போய் பார்த்தா புழுதி, நைட்டு பார்த்தா ஒரே புழுதியாக இருக்குது. இவன் கவர் இப்போ ஆர்டர் போடுறான்னு, இவன் எப்படி கவர் வாங்க 2 மாதம் ஆக மாட்டேங்குது. அதுக்குள்ளே பரவாயில்லன்னு சொல்லி நான் பச்சை துண்டு போடுவோம்ல, அதனால இந்த பச்சை கறின்னு ஒன்று, சரி நம்ம போடுற துண்டு அதுக்கு முதல்ல போட்டுவோம். அவன் சூப்பராக இன்றைக்கி நாளை எடுத்து வந்த கவர் போட்டுக்கிட்டான்னு சொல்லி மூடி வச்சாங்க. சூப்பராக இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பான்னு. இந்த கவர் ஆர்டர் போடாமல் இருக்காதா, கவர் வாங்க முன்னாடி வாங்குறோம். போகலாமா? வா. ஸோ மக்களே வந்து சாமி கும்பிட கிளம்பிட்டோம் அந்த இடத்துக்கு. அது ஸ்பெஷலான இடம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த இடம் ஸ்பெஷலான இடம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு இப்போ தான் இவ்வளோ வருஷமாக வீடியோ போடுறோம், இது வரைக்கும் காட்டினதில்லை, சொன்னதும் இல்லை அதை பற்றி. இந்த டைம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது என்ன இடம் எப்படின்னு நீங்களே பாருங்கள். நெத்திக்கு முன்னாடி உக்காந்துக்க. இதை வண்டி பெட்டியில் வச்சுட்டாப்பா? பெட்டியில் வச்சிடறேன். சரி, தண்ணி ஒழுகுன்னா அழுக்காவும் கையிலே வச்சுக்கிறேன். சரி, நீ வண்டியை வெளில தள்ளிட்டு போ. நீ வெளில வா. என்னது? சீக்கிரம் வா. என்ன சொல்கிறேன், மாமா சீக்கிரம் வான்னு. சீக்கிரம் வா, எடுப்பா வண்டி. போயிட்டு பெட்டிக்கல்ல அப்படியே ஒரு டீ பிரிண்ட் வாங்கிட்டு போவோம். 7 இடத்துல இறங்கி நின்றுட்டு போவியா? போகிற வழியிலே இருக்குது. சரி,
இது வரைக்கும் தான் வண்டி வரும். இது வரைக்கும்னா எது வரைக்கும்டா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம நெல் களம் அப்பா ஒரு தடவை நெல்லுலாம் புடச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தோம்ல நெல், இந்த களம் இந்த இடத்துக்கு அப்புறம் வண்டி போகாது. இனிமேல் வயலுக்குள்ளே தான் அந்த இடத்துக்கு போகணும் நம்ம கோயிலுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர் நெல் களத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். பூரா வந்து எள்ளு உழுக்கிறாங்க. இது வந்து காஞ்சது, இது பச்சையாக இருக்குது. காஞ்சதெல்லாம் எள்ளு உழுக்கிறாங்க. ஸோ அப்படியே இதை பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. இலை இருக்காயா? இலை அறுத்துக்கிறோம். என்ன ஆயா விட்டு மரத்தில் வந்து இலை அறுத்துக்க போகிறோம். இந்த ஆயா வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு சொந்த தாய் மாமா ஒய்ஃப். அவங்க இடத்துல தான் இப்போ கோயிலுக்கு போகிற வழியில் இலை அறுத்துக்க போகிறோம். தாராள மனசுள்ள ஆயா, ஏதோ வேணாலும் வெட்டிக்கலாம்னு சொல்கிறேன். போதியா சும்மா ஒரு சின்ன படசல் படம். வெங்கடேஷ் வந்திருக்கானா? வந்திருக்கானுங்க. உடம்பு நல்லா அவருக்கு ஆஸ்பத்திரி வந்துருச்சு. என்னப்பா அவனு என்ன மாரி 6 மாசமா உடம்பு சரியில்லை. உடம்பு நல்லா உடம்புலன்னு இனிமேல் திருவாயத்துக்கு இருக்குவோம். என்னன்னு தெரியல. ஒரு அங்கே ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் நல்லா இருக்கு. மாயா வந்து ரொம்ப எதை வேணாலும் அதுங்க அப்படிங்கன்னு சொல்லு. சில பேருக்கு மனசு வராது. அதில் வந்து இந்த ஆயா வந்து என்னை பொறுத்தளவில் சும்மா இந்த வழியாக வந்தோம்னா டீ போட்டால் கூட டீ போட்டு இந்தாடா குடிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இல்லை, யாரும் இங்கே பக்கத்தில் வேலை செஞ்சாலும் ஒரு 2 ஆளுக்கு டீ சேர்த்து தான் போடும் அந்த ஆயா. ஸோ அப்படியே வந்துட்டு மேற்க தான் போக போகிறோம். அந்த இடத்துல தான் இருக்குது. சும்மா நடக்கிற தூரம் தான். போகலாமா? அறானா இல்லையா? நீ தூக்கிப்பா. என்ன இது? என்ன இது? மண் ஒட்டுதா? இலைய கழுவுறாரு அப்பா. மண்ணை தான் ஆயிங்கிறான். நீ கழுவலாம் வேணாம், வா. மண் ஒட்டிக்குமா? வா வா. மண் ஆய் தெருக்காட்டில் விட்டா போவோம். நான் அப்படியே பார்த்துட்டேன். இல்லை போதீங்க போதும். இது வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி. எல்லாம் நெல் அறுத்துட்டு கோடை பயிர் போட்டிருக்காங்க. எல்லாமே கோடையில் வந்து பருத்தி போட்டிருக்காங்க. எல்லாம் இப்போ தான் களை வெட்டுற அளவுக்கு பயிர் வந்திருக்கு. இந்த இடம் வந்துருச்சுங்க. இதுதான் எங்கள் கோவில் இருக்கிற இடம். சுற்றிலும் வயல் இருக்கும் எல்லா பக்கமும். நடுப்பற இந்த கோயில் இருக்கும். இந்த கோயிலோட வரலாறு சொல்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். இந்தாப்பா பைய பிடிப்பா. தாத்தா வழியாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு சித்தப்பா வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ தான் நாங்கள் இப்போ தான் வரோம். அதுக்கு முன்னாடியே எங்கள் சித்தப்பா சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. உவா எடுக்க அப்பெல்லாம் எடுக்க போகிறோம். எடுத்துக்க பாப்பா, எடுத்து சாப்பிடு. இந்த கோவில் வந்து என்ன கோவில்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். அந்த 7 பேரில் கடைசி பையன் மட்டும் கல்யாணம் ஆகாமல் இறந்துட்டார். அது வீட்டில் ஒரு சின்ன தகராறில் கல்யாணம் ஆகாமல் இறந்துட்டாங்க, மருந்து குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் அவங்க எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, சித்தப்பா எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கோயில் எழுப்பியிருக்காங்க. அதுதான் இந்த கோயில். நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே 4 கிழமை எது வந்தாலும் இந்த கோயிலில் வந்து சின்னதாக ஒரு சூடானாலும் ஏற்றிட்டு போவோம். ஒரு படசல் போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம். இப்போ எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பாவுக்கு அடுத்தபடியாக உள்ள 2 சித்தப்பாவை தள்ளி ஒரு சித்தப்பா வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அதுபோல் ஒவ்வொருத்தராக வந்து அவங்கவுங்க நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு எப்போ தோதோ இருக்கோ அப்போ வந்து. அதுதான் எங்கள் சித்தப்பாவுக்குன்னு கட்டிய கோயில் இது. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சின்னதாக பதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சித்தப்பா மட்டும் நல்லா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு கும்பாபிஷேகம்லாம் பண்ணி
சின்னதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐயரெல்லாம் வர வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி தாய் இப்படி ஒரு கோயில் கட்டியிருக்கோம். இந்த கோயில் இடத்தெல்லாம் காட்டுறோம் பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து கேணிமோடுன்னு பேர். இது பக்கத்துலலாம் நம்ம வயல் தான், சித்தப்பா வயல் பொதுவாக இருந்தது அந்த காலம். அப்போதைக்கு அவங்க இருந்தப்போ, சின்ன வயசில் இருந்தப்போ. இப்போ சித்தப்பாக்குன்னு ஒரு இடம் வைக்கணும்னு சொல்லி இந்த இடத்த பொதுவான ஒரு இடமா எடுத்து இங்கே கோயில் கட்டி பொதுவு வச்சுருக்கோம். இதுதான் அப்பாவோட தம்பிக்கு 6-7 பேர் அண்ணன் தம்பியாக பிறந்து, அப்பாலாம் அதில் 4வது ஆள். இறந்தவங்க வந்து பேர் கிருஷ்ணமூர்த்தி. அவங்க வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கான கோயில் தான் இறந்ததுனால நாங்கள் வழிபடுறதுக்காக வச்சோம். அதுபோல் எங்களுக்கு எப்போ மனசெல்லாம் கஷ்டமாக இருக்கும், என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் வந்து வேண்டிப்போம். சூனை ஏற்றி சாமி கும்பிட்றது, வழிபாடு பண்ணுறது வழக்கம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இது. கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 சூளம் இருக்கும். அங்கே சூடம் ஏற்றுறப்ப சாமி கும்பிட்றப்ப இங்கே நின்றுட்டு மணி அடிக்காது. அப்படியே உள்ளே வந்தோம்னா இதில் ஏறி அடுத்த ஒரு ஸ்டெப்பில் ஏறி உள்ளே வந்தோம்னா இதெல்லாம் இப்போதைக்கு கட்டினது, ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ண இந்த பெயிண்டெல்லாம் இப்போ சித்தப்பாவை காட்டுறேன் பாருங்கள். கிருஷ்ணமூர்த்தி 1999 இறந்துருக்காங்க. எனக்கு 2 வயசாக இருக்கிறப்ப இறந்துருக்காங்க. அப்படின்னு தானே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்ம அப்பாவோட அப்பா, தாத்தா. இப்படி கோயில் மண்டபம் இப்படி இருக்கா. கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம சித்தப்பா. இவங்க சித்தப்பாவாக வழிபடுறோம். இது 2 யாருப்பா? அந்த அத்தை அப்பா தாத்தாரோட அக்கா. அதாவது இது எங்கள் சித்தப்பாவாக வழிபடுறோம். சித்தப்பாவை வழிபடுறோம் இல்லை, இது வந்து எங்கள் சித்தப்பாவாக வழிபடுறோம். இது 2 வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவோட அம்மாவும் அவங்களோட அக்காவும். அவங்களுக்கு பரிசல் போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து என்னென்னப்பா கொண்டு வந்தேன்? நம்ம வீட்டிலேருந்து பழம், தேங்காய், அடுத்தது சுண்டல், கடல மிட்டாயெலாம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் தாத்தாவோட வந்தாலும் தாத்தாலாம் அழைச்சிட்டு சாமி கும்பிட வருவார். வெள்ளி செவ்வானா சின்ன வயசில் இருக்கிறப்ப இப்போ கடல மிட்டாய் வாங்கிட்டு வந்து வைப்பார். அவருக்கு கடல மிட்டாய் பிடிக்குமா, அதனால் எல்லாருமே சாமி வரவங்க எல்லாமே கடல மிட்டாயெலாம் வைப்பாங்க. கண்ணாடிலாம் போட்டிருக்காருல்லப்பா, அவர் என்ன கண்ணாடி பிறந்ததுலேருந்து போடுறதா இல்லை? இல்லை இதே பக்கத்து ஒரு கோயில் திருவிழா இல்லைன்னு வெளியில் போனால் இந்த பொம்மை கண்ணாடி விற்கிற கண்ணாடி இல்லை, அதை எடுத்து போட்டு வருவாங்க. வேறு எதுவும் எதுவும் வாங்க மாட்டாங்க. அதனால மறுபடியும் கண்ணாடி போட்டு. இப்போ அது இறந்த பிறகு எடுத்த ஃபோட்டோவை? இறந்து அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இறந்த பிறகு அவரை உட்கார வச்சு மாலை போட்டு கண்ணாடி போடுவார், அவருக்கு பிடிச்சதுன்னு சொல்லி கண்ணாடியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க எங்கள் சித்தப்பாவுக்கு. எத்தனை வயசில் இப்போ இருந்தார்? 17 வயசில் இருந்தாருங்க. ஒரு 2-3 வருஷம்லாம் இருந்திருந்தாங்கன்னா அப்போல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அவரும் ஒரு ஆளாக இருந்திருப்பார். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே சின்ன ஒரு மன வருத்தத்தால் இறந்துருக்காரு. நல்லா உழைப்பாளி அவர். என்னடா வேணுமா? உவா வேணுமா? அப்பளம் வேணுமா? இந்த சூடம் ஏற்றிட்டு கும்பிடும். அப்படியே சித்தப்பா படசல் அந்தானே இருக்குது. அது பக்கத்துலேயே 2வது படசல் வந்து நம்ம சாப்பாடு வடகடை எல்லாம் கொண்டு வந்து நம்மளும் சாமி கும்பிட்றோம். இந்த வைக்கப்போர் வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கட்டெல்லாம் இந்த களத்தில் அடித்தது சித்தப்பாவது, அதனால் இங்கேயே அடுக்கி வச்சுருக்காரு. எப்படி வந்து நம்ம குலதெய்வங்களில் நமக்கு பிடிச்ச இறைவனை வணங்குறோமோ அதுபோல் தான் எங்கள் சித்தப்பா பேரை சொல்லி நாங்கள் வணங்குவோம். வீட்டில் சூடம் ஏற்றி விட்டாலும் சித்தப்பா பேரை சொல்லாமல் ஏற்றி விட்டு கும்பிடாமல் இருக்க மாட்டோம். அவரை துணையாக தான் எங்களுக்கு எப்போதும் அவரை மனசில் நினச்சிப்போம். ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம்னா அவரை நினச்சிப்போம்.
ஒன்று நடக்கணும்னா எல்லா தெய்வங்களையும் நடக்கணும்னு ஆசைப்படுறோம்லே, அதேமாரி இவரை நினச்சிப்போம். உடல்நிலை சரியில்லையா அப்பயும் இவரை நினச்சிப்போம். எங்களுக்கு வந்து துணையாக இருக்கார் இவர். எல்லாருமே இவரை வந்து வணங்குறோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நல்ல நாள்லையும் வந்து வணங்குவாங்க. வெள்ளி செவ்வாய் மேக்ஸிமம் வந்து வணங்கிடுவோம். இது வரைக்கும் நான் காட்டினதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்டுறேன். இது வந்து பதுவுன்னு சொல்லுவாங்க. இதுதான் எங்களோட பதுவு. ஊரில் நாங்கள் இப்படி கட்டி வந்து வழிபட்டு கும்பிட்றோம். நித்திக்க சாமி கும்பிடு. தாத்தா தாத்தா சொல்லு. தாத்தா நல்லா ஐயே இங்கே நல்லா படிக்கணும். அங்கே போய் திரும்ப இங்கே என்ன இப்படி என்ன தாத்தா சொல்லு. தாத்தா உளுந்து கும்பிடு தாத்தாவுக்கு. கரெக்டாக உளுந்து போகிறாங்க. போதும் வா. சூடம் காற்றுல அவிஞ்சிருச்சு. இப்போ நாள் மண்டபமாக இருக்குங்க. சூடம் ஏற்றுனா கொஞ்ச நேரம் நிற்கிது. அப்போ வந்து ஓப்பனாக இருக்கும், முன்னாடி பழசாக இருக்கிறது. அப்போ சூடெல்லாம் ஏற்ற கைலியெல்லாம் மறைச்சி பிடிப்போம். காட்டுறோம். போதும் போதும். என்னப்பா என்னது அவிஞ்சதும் பிடிச்சான். போய் கொடுத்துட்டு ஆயாவுக்கு போய் கொடுத்து. சரி சரி வளலாம் இல்லை, போயிட்டு வா. ஆயிட்ட போய் கொடுத்துட்டு வா. போ தடவி தடவி பார்ப்போம். அங்கே ஆயாவது ஆயாவது பேர் ஆயாட்ட கூட அப்பறம் நிற்கிறதுக்குரிய இருக்கான். அப்பறம் நின்றுட்டாங்க சரியா போச்சு. வா நீ வாங்க வா. இது கூட பெருமாக்கா என்னது சக்கரை சரி இதில் ஒரு இலையில என்ன எடுத்து சொல்லு. தாசனம்மா பெரியம்மா பெரியம்மா சும்மா பெருசாக சின்னதா. நீ அப்படியே கையில எடுத்து சாப்பிடு. இதில் என்ன வடை வேற கொடுத்துட்டாலும் வரக்கூடியும். அது திங்கல அவன் அப்பளத்துலேயே குறியாந்துக்கிட்டு இந்த அப்பளத்துக்கு தான் அடிச்சுக்கிட்டியா? நீ எதுவும் பேசாத. அடி நெத்திக்கு மணி அடி. இப்படி அடிக்கணும். எப்படிமா இங்கே அப்படி அடிக்கணும். போகலாம் போகலாம். கிளம்பு கிளம்பு. போ கொடு பைய கூட. அவனை தூக்கிக்க. நீ தூக்கிக்க. சாமி பாய் சொல்லு. சாமிக்கு தாத்தா பாய்ன்னு. தாத்தா பாய். நாளைக்கு வரேன். நாளைக்கு வரேன். அங்கே ஆயாவுக்கு பாய் சொல்லிட்டு வா. களைவெட்ட கூப்பிடுது ஆயா. போ. வரலாம் வரமாட்டான். இப்போ வந்தோம், சித்தப்பா கிட்ட சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். கடைசெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு
வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முக்கியமான நாள்லையும் வந்து வழிபடுவோம். அது இது வரைக்கும் எதுலேயும் காமிச்சதில்லை, முதல் டைம் நான் இன்றைக்கி காமிக்கிறேன். எங்கள் சித்தப்பா அப்பாவோட 6-7 பேர் கூட பிறந்து அவங்க இறந்து, அது ரொம்ப அந்த கஷ்டத்தில் இருந்து அவங்க இந்த மீண்டு வந்து மறுபடியும் அவருக்குன்னு ஒரு கோயில் கட்டி வழிபட்டுட்டு வராங்க. எல்லாருக்குமே கஷ்டம் அந்த டைமில். எல்லோரும் தாத்தா சொல்லுவார் அந்த டைமில் எப்படி இருந்தோம்னு. அதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். 7 பேர், ஒருத்தர் 2 பேர் இன்றைக்கி வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 7 பேர்த்தையும் வளர்த்து அவங்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் நிலம் பிரித்து, இத்தனைக்கு தாத்தாவோட அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு 7 பேர்த்தையும் வளர்த்து எப்படி என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்தோம், மன நிறைவாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஐயோ ஐயா இருக்கா இல்லையா? ஐயா இந்த 1000 ரூபா இதில் உள்ளே இருக்கு, எடுத்துக்கிறேன் போ. இந்த வாடை மாடலாம் மாட்டப்பா, இல்லை இல்லை நான் சுட்டது இருக்கு பார்த்து. இருக்கு என்ன ஒரு ரெண்டு வடை தான் சாப்பிடு. வரோம். போயிட்டு வாங்க. சரி பாய் சொல்லு, கையால் சொல்லு. பாய் போ. வண்டியை தந்துருக்கா? மந்தியில் தான் வந்தோம். போங்க. ஊரில் ஒரு திருவிழா நடக்குது, மாமா இப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தா கோயிலுக்கு எப்போ வருது? அள்ளி கொடுக்காது சாமி, அள்ளி கொடுக்காது. ஆமாம், அண்ணனை வேலையை அண்ணனைக்கு செஞ்சு போடணும், அண்ணனை வேலையை அண்ணனைக்கு செஞ்சிடணும். ஆமாம் பரவாயில்ல. அது நித்தி கேட்குறான் ட்ரக்கு எங்கே இருக்குன்னு. எங்க ஆளுவெல்லாம் எங்க மாப்பிள்ளையெல்லாம் மாப்பிள்ளையில நீ கூப்பிட்டா வந்துடணும். இன்னைக்கு கூப்பிட்டா நம்ம சிரிப்பு விளையாட்டோட வருவணும், கூப்பிடாம நம்ம அது மண்ணு தான். வாங்க ஏறிக்கு, அங்கெல்லாம் வா, ஏறிக்குண்ணா ஏற்றியா வா, ஏறி ஏறு ஏறு. எங்க மூஞ்சி தெரியல நித்திக்கு மூஞ்சி. மாமா எங்க உட்காருனா? நானு அங்க பின்னாடி உட்காரணுமே. சரி சரி. நம்ம ஊரில் வந்து நீ பற்றி பார்த்தீங்கன்னா பால் குடம், காவடி எல்லாமே உண்டு. ரொம்ப சிறப்பாக நடக்கும்போது என்னப்பா சரிம்மா. அம்மாவோட அக்கா ஊர்லேருந்து வந்திருக்கு. எப்பயோ ஒரு தடவை தான் வர. அதானே நல்லா இருக்குல்ல பெரியம்மா? பழையாப்பில் பார்த்துருப்பீங்க பெரியம்மாவை, அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோவில் பார்ப்பீங்க. பேரனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. நெத்திவிக்க பாருங்க, கோவிலில் தான் அப்பளம் தானா, இங்கேயும் வந்து அப்பளம் எடுத்துக்கிட்டு அப்பளம் தான். அப்பளம் பெரியார் வேறு எதுவும் நீங்கள் இப்போ அப்பளம் கிடையாது, வேணாம். வடை சாப்பிடு, சோறு சாப்பிடு, அப்பளத்தையே தின்னு, வயிறு நம்பிடும். தாத்தா சாப்பிடணும். இப்படி வா, வரமா வா. எல்லாரும் சாப்பிட உட்காந்தாச்சு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் சின்னதாக சாமி கும்பிட்டுட்டு, அதான் கோயிலில் கும்பிட்டா அங்கே வந்து சூடம் ஏற்றதோட சரி, இங்கே தேங்காய்லாம் உடைக்க மாட்டோம். ஸோ இங்கே அப்படியே சும்மா வத்தி வார்த்தன மாதிரி காட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இன்றைக்கும் எல்லாம் உள்ளே சாப்பிட்டுட்ருக்காங்க. காட்டுறதுக்கு எல்லாம் கூச்சப்படுறாங்க. கொஞ்சம் ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் கூச்சப்படுறாங்க.
அதனால் நான் வெளில வந்துட்டேன். என்னென்ன சாப்பிட்ணுன்னா பாயாசம், வடை, சக்கரை சாதம், பயிரெலாம் இருக்குது. நான் இதை சாப்பிட போகிறேன் உட்காந்து, வெளியில் உட்காந்து. இப்படி தாங்க வருஷம் வருஷம் சித்தப்பா கோயிலில் போய் எப்போதுமே வழிபடுறது. இன்றைக்கி அந்த இடத்த உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். நம்ம சேனல்லையும் அப்படியே சித்தப்பா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.